லஞ்ச் டைம் வந்துருச்சு, வேலை போகிறேன். வேலையில் போய்ட்டு விளையாட போகிறேன். விளையாட்டு முடிச்சுட்டு கருத்து கேம் விளாட போகிறேன். கேம் விளாண்டுட்டு டிவி பார்க்க போகிறேன். டிவி பார்த்துட்டு டோரா டிவி பார்க்க போகிறேன். டிவி பார்க்க போயா? டிவி பார்த்து வேனில் பார்ப்பியா? ஏற்கனவே உள்ளதே வேன் உடஞ்சி கிடக்கு. ஒரு மாமா உட்காந்து லாரி உடஞ்சிட ஒரு லாரியை கவுண்ட் கிடக்கான். அதை போய் தூக்க முடியாமல் இருக்காவ. நீ இப்போ கேம் பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு விளையாட போற. அதான் என்னது எப்போ முதல்ல நீ ஏசிட்டே இருக்கா? உன் காரியத்தையும் மட்டும் கழிச்சிட்டு இருக்கா? அப்போ முதலும் நான் தான் கேனீங்கன்னா கடைசியா நான் இழிச்சாவேனா உங்க? ஆமாப்பா ஆமா, நீ இப்படின்னு சொல்லுவேன் எல்லாம் இல்லை ஏசுவ. நீனே ஒரு வேலை செய்யாம நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். நீ அப்படியே விளாண்டுட்டே இரு. எங்க மாமா பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்க. அது சமாளிக்க முடியாம அந்த பில்டிங்கை இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. நீ வந்து அவ்வளோ சோத்தையும் தின்னுட்டு தவிச்சிட்டு இருக்கா தின்னு. நீ உன்னால வீடே அழிஞ்சிடும். கொஞ்சம் இல்லை வீடு அழிஞ்சிட்டு போட்டு நான் தின்னுட்டே இருப்பேன். எவ்வளோ ஒரு நாள் தின்பேன். யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நானும் தின்பேன். அவளுக்கு நீங்க கை தடுத்தீங்க. அவன் என்ன செஞ்சுட்டா? கை தடுத்தீங்களா? அக்கா கொஞ்சம் தண்ணி தாங்கக்கா, என் தண்ணி தாங்க எடுக்கு. உங்க மாமா தண்ணி வேணுமா? தண்ணி கறி விடு போ. மாமாவுக்கு என்னாச்சு? பல்ல அழிச்சிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. அக்கா நீங்க பார்க்க குண்டப்பி இருக்கீங்க. அம்மா நீ பார்க்க குண்டப்பி மாரி இருக்கா? அதான் தக்காளி குண்டமே இருக்கா ரெண்டு பேரும். நீ தக்காளி வந்துட்டு எல்லாம் கை தடுத்தீங்க. என்னப்பா அப்படின்னு வேற குடும்பம் வேற தொல்லை பண்ணிட்டு இருக்கு. ஒரு வேலை செய்யாம எல்லாரையும் எண்ணெய் வாங்கிட்டு இருக்கு வேற குடும்பம்.